உண்மையிலும் அந்த கைதட்டின அனைத்து உள்ளத்துக்கும் நன்றி. பூரா சின்ன மழலை குழந்தைகள் தான் கைதட்டுது. பூரா ஓஏபி கேஸ் வாங்குறாங்க, பூரா நல்லா வெத்தலை வாக்க வாயில விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருக்கு. என்ன தெரியுமா சிரிப்பு பா சிரிச்சுட்ட யார் சிரிப்பு பாருங்க. ஆத்தாடி ஆத்தா எதுக்கு சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இல்லைங்க ஓத்திரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அண்ணே மைக் செட்டுக்காரர் 1.5 லட்ச ரூபா கொடுத்து இந்த மைக் செட்டை போட்டுருக்கிறது பெருசு கிடையாது. 50,000 ரூபா கொடுத்து மதுரையிலேருந்து எங்களை கூட்டியாருக்கு பெருசு கிடையாது. விதவிதமாக 2 கேமரா வச்சு படம் எடுக்கிறதுலாம் பெருசு கிடையாது. மொத்தத்தையும் சோழியை முடிக்கிறதுக்கு சின்ன ரூபாதான். இந்த மைக் செட்டை கெடுக்கிறதுக்கு, இந்த நாடகத்துக்கு எடுக்கிறதுக்கு, இந்த கேமரா உடைக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு. 145 ரூபாய்க்கு சோழியை முடிச்சிருக்கேன். அதுக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, ஓரியனு, ஜெட்டு, எக்ஸ்பிரஸ், ஓல்டு செப்பு, மானங்கட்ட மானிட்ரு, டாப் ஸ்டாரு, கோல்டன் சாய்ஸு, இப்போ புதுசாக தமிழில் ஒரு பேர் வந்துருக்கு வீரன். இதை போட்டாலும் பரவாயில்ல. இன்னொரு சரக்கு இருக்கு, குரங்குறத்த மாதிரியே இருக்கும், அதுக்கு பேர் தான் டைமண்ட் ரம்மு. இதெல்லாம் குடித்தாலும் பரவாயில்ல. இதை காட்டில் ஒரு சரக்கு இருக்கு, கோல்டன் ஈகிள். இந்த சரக்கில் நெகப்பாலிஸ் வாட குப்பீர் குப்பீர் நடிக்கும். பார் எடுத்து நடத்தினேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, பார் சங்க தலைவர்களாக சேர்ந்து வரி வச்சு வசூல் பண்ணி இந்த பப்புனுக்காரன் வந்து மேடைக்கு இதை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தலையை வெட்ட போகிறாங்களா என்னைய. அப்படியாப்பட்ட காலாட்டமாக இருக்கு. இப்படி சரக்கில் குடிக்கலாம் பெருசு இல்லை. பொண்டாட்டிக்கிட்ட போய் பேச முடியாது. ஆமாம், பக்கத்து வீட்டில் நேற்றுலாம் ஒருத்தர் வாங்கினேன், பிஞ்ச செருப்பே முறிஞ்ச விளக்க மாட்டேன் முந்துன்னு வாங்கினேன். இந்த முண்டை குடிச்சிட்டு வந்திருக்கும் இருக்க. குடித்தாலும் பரவாயில்ல, இந்த கணேஷ் பேல எல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இப்படியே நறுக்குன்னு திரிக்கிட்டு உள்ளே திரிக்கிட்டேன் வாய்க்குள்ள. ஆமாம், வாய்க்குள்ள வேல் புரின மாதிரி வச்சுக்கிட்டேன். உள்ள வச்சுக்கிட்டு பொண்டாட்டி போய் உமா கொடுக்க போயிருக்கேன். பொண்டாட்டிக்கு வாடை தாங்க முடியல, பீ வச்சு அடிச்சு கிடக்கு. அது கோடு வேட வச்சிருக்கேன். கோடு வேடு கணேஷ் பேலே கோடு வேடு என்ன தெரியுமா,
அதுக்கு பேர் பூஸ்ட். நீ போய் கேட்டா கொடுத்துருவேன் கடை. நீ வாங்கிட்டு போன 5 நிமிஷம் கழிச்சு நான் பின்னாடியே போனீங்க. சத்தியமா 5 வருஷம் ஆச்சுங்க. என்ன காரணம்? வளர்த்தியை பார்த்துட்டேன். என்னடா அதிகாரி ரைடுக்கு வந்திருக்காங்கடான்ட்டு. இதை கூட பரவாயில்ல. சின்ன பிள்ளைகளுக்கு கூட கிளம்பிடுச்சு. பெத்த தாய்மார்களை வந்து என்னை பெத்த ஆத்தாமார்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் கேளுங்க. நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிற தட்டிக்கு எங்க வீட்டில் 2 ரூபாய்க்கு தவிர்த்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைய 5 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கங்கிட்டு 12ஆவது முடிச்சு காலேஜ் போனேன். என்னைக்கு 500 ரூபாய் கண்ணில் பார்த்தனா குடி, புயலை, சிகரெட்டு எல்லாம் வந்துருச்சு. அதனால நான் தான் கெட்டு போனேன்னா நீங்களும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். அதனால நான் யோக்கியம் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, அதைத்தான் சொல்றேன். அதனால நீங்களும் நல்ல முறையில் இருங்க. முன்னாடி ஊதுவத்தி பத்த வைக்கிறாலும் பின்னாடி போய் பத்த வைங்க. ஊதுவத்தினா என்னது? பீடி சிகரெட்டு தான் ஊதுவத்தி. ஆமா, அதுக்கெல்லாம் என்னென்னமோ பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா. பள்ளிக்கூடத்து வாத்தியார் மேக்ஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, புரிஞ்சான் பின்னாடி திரும்புவாரு. நல்லா உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இப்படி போயிருங்க. எந்திரிச்சு சொன்னா வாய் புடப்பா இருக்கு. என்னடா வாய் புடப்பா இருக்கு, என்னடா உனக்கு வாயில அப்படின்னு பாய்ப்பாரு. கேட்டோடனே சொல்லி பாருங்க டைமிங்ல அடிப்பேன். கீழே புத்தகத்தை எடுக்க போனேன், பெஞ்சு இடிச்சிருச்சு சார் அப்படின்னா. ஆனா உள்ள இருக்கிறது இந்த கூலிப்பு. அப்படி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செல் நம்மதான், அதாவது அவங்களை சொல்லி குத்தம் இல்ல, பெத்தவங்களை சொல்லிதான் குத்தம். தாய் தந்தை சரியா இருந்தா பிள்ளை கெட்டு போகுமா? கெடாது. உண்மையை சொல்றேன். இன்னைக்கு ஒரு பைப்புல தண்ணி வரலைன்னா எவ்வளவு சண்டை ஓடுறிய, ரோட்டை மறைக்கிறிய, எல்லாத்தையும் போய் போராட்டம் பண்றிய, கலெக்டர் ஆஃபீஸ் ஓரிய, அதெல்லாம் பண்ண வேணாம். ஒரு சின்ன விஷயம் நான் எடுத்து சொல்றேன். அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண நீங்க இந்த கள்ளக்குறிச்சி இருக்கு பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம், அது ஒரு பிள்ளை ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண்ணை வந்து கெடுத்து கொண்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு யாராவது போராட்டம் பண்ணீங்களா? அதே அவங்க வீட்டில் நடந்தாத்தே அவங்களுக்கு வலிக்கும். அன்னைக்கு போராட்டம் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து புதுச்சேரியில் வந்து ஐயா எப்படியோ போயிட்டு இருக்கு செல்லைட்டு. இன்னைக்கு 6 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை கெடுத்து கொண்டு விட்டாங்க. அதில் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன், அவன் தான் கூட்டிட்டு போனது. அன்னைக்கு போராட்டம் பண்ணியிருந்தா இன்னைக்கு தப்பு நடந்திருக்குமா? ஏன் செல்லை கொடுக்குறீங்க? செல்லை கொடுக்காதிய. செல்லு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது, கெட்ட விஷயத்துக்கு படுது. நல்ல விஷயம்னா என்னது? என்ன இன்னைக்கு நம்ம ஊர்ல யாராவது வெளிநாட்டுல இருப்பாங்க, சரி, இங்க நடக்கக்கூடிய நாடகத்தை பார்க்க முடியாது. யூடியூப் இருக்கனால யூடியூப்ல இருந்து பாத்துருவாங்க. ஆனா நேர்ல பாக்குற மாதிரி வராதுல்ல. குடும்ப குட்டியை பாக்குறதா இருந்தா அப்படியே செல்லுல வீடியோ கால் ஆன் பண்ணி அப்படியே பார்ப்பாரு. இங்க உள்ள மூஞ்சி அங்கே தெரியும், வெளிநாட்டுல உள்ளதுக்கு. அங்கே உள்ள ஆளுக்கு இங்கே உள்ள மூஞ்சி தெரியும். ஆனா பேசுங்க, இதை இங்கே பேசணுமோ அங்கே பேசணும். நேற்றுலாம் ஒருத்தன் ஹைவேஸ்ல 4 வழி சாலையில பேசிக்கிட்டு போறேன். எப்படி லவ்வரா இருக்கும் இருக்க, நான் பின்னாடியே வண்டியில போய்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே பாத்துக்கிட்டே இருந்து ஆக்சிடென்ட் ஒரு கையில வச்சுட்டு டார்லிங் முன்னாடி வருவாரு, எங்கிட்ட வருவாருவா. அந்த போய்கிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு இருக்கேன்? இப்ப திருவப்பூர் போயிட்டு இருக்கேன், முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா, சாமி கூட மயிர போறாரு. அந்த பிள்ளை சைட் அடிக்க. என்ன டார்லிங் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டே இருந்தான்ல. அந்த அம்மா அங்கிட்டு இருந்து சொல்லியிருக்கும் பிறகு முத்தம் கொடுக்கணும். இவன் முன்னாடி பார்வை விட்டுட்டு இங்கிட்டு பாத்துட்டேன். கொடுக்கவான் எதிர்த்தாப்புல வந்து டவுன் பஸ்ல ஏறி நறுக்கு செத்து கிடந்தா பின்னாடி வந்து 108 எடுத்துட்டு போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தலைக்கவசம் உயிர் கவசம். ஒரு காலோ கையோ போச்சுன்னா மாத்திரலாம், செயற்கை கால் செயற்கை கை ஊத்திடலாம். ஆனா தலை ஓடு மட்டும் தெரிச்சிச்சுன்னு வைங்களேன், அந்த ஆண்டவனே நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. உயிர் என்பது ஒரு முறைதான். இந்த உயிர் போச்சுன்னு வைங்களேன், ஒன்றுத்துக்கு ஆகாது. வித்தியாசத்துக்கு ஒன்று சொல்றேன். மனுஷனுக்கு மரியாதையா செருப்புக்கு மரியாதையா? மனுஷனுக்கு தான் மரியாதை. நீ எதுக்கு பா சொல்ற? மனுஷனுக்கு தாங்க. நீ எதுக்கு பா சொல்ற? மனுஷனுக்கு தான் மரியாதை. உன்னை மதிச்சு கூட்டியாங்க, அந்த மாதிரி மனுஷனுக்கு தானே. இப்ப 4 பேர் மனுஷனுக்கு மரியாதைன்றாங்கல்ல, நான் சொல்றேன் செருப்புக்கு தான் மரியாதை. இப்ப இது நம்ம சத்தியமங்கலத்துக்கு வந்தோம்ல, உனக்கு தானே தெரியும். இந்த சத்தியமங்கலத்துக்கு வாரம் பாரு, அங்கிருந்து நடந்து வரல, 2 பேர் நடந்து வந்திருக்காங்க. நடந்து வந்த இடத்துல ஒருத்தன் செருப்பு அந்து வச்சு, அந்து உணவுனா பக்கத்து வீட்டை தட்டி, அது 500 ரூபா செருப்பு தச்சு போட்டுக்கலாம்னு சொல்லி பக்கத்து வீட்டை தட்டி, ஐயா அந்த செருப்பு அந்து வச்சு போயிட்டு வரையில் எடுத்துக்கிறோம்னு சொன்னோன்னா செருப்பை தாராளமாக உள்ளே போட்டு போங்கன்னு சொல்லிட்டா முத்தத்தில். அதே 2 நாள் கழிச்சு அதே 2 பேர் நடந்து வைக்கேன். ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனேன் அந்த வீட்டுக்கிட்டே. அடடே, ஊருக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுமே, ஆளுகளை கூட்டி அந்த தூக்க முடியும் பாடிய. அப்போ அந்த வீட்டை தட்டி செருப்பு அன்னைக்கு இங்கே நேரம் வச்சுட்டு போகிறீங்களே, அந்த வீட்டை தட்டி அண்ணன் நீங்கள் செருப்பு வச்சோம்ல,
இன்னைக்கு இந்த ஆள் இறங்கக்கூடாது, இந்த பாடியை செத்து நேரம் வச்சுக்கிறோம்னே ஊர்ல இருந்து ஆளை கூட்டியாருன்னு சொன்னேன். உடனே தூக்குடா புணத்தைக்கிட்டேன். நம்ம முனியசாமி கருப்பசாமி அழகர்னு பேர் வைக்கிறதுலாம் பெருசு கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எப்படா தூக்குவ புணத்தையும் சொல்லுவேன். பணம் வச்சிருக்கணும் பணக்காரன் சொல்ல மாட்டேன், கோடி வச்சிருக்கணும் கோடீஸ்வரன் சொல்ல மாட்டேன், லட்சம் வச்சிருக்கணும் லட்சாதிபதி சொல்ல மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாடி புணந்தேன். எத்தனையோ சேமிச்சு கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி டீலக்ஸ் ரூமோட இருந்தாலுமே சரிதான், அந்த ஒரு பெட்டியை மட்டும் வாங்க முடியாது. என்ன பெட்டி? அந்த செத்ததுக்கு அப்புறம் உள்ள விடுவாங்கல்ல ஒரு பெட்டி, ஐஸ் பெட்டி, அந்த பெட்டியை மட்டும் மூட முடியாது. இன்னொரு விஷயம் நடந்து வச்சு என்னையா, இன்னைக்கு ஆயுத பூஜை நாடகம் எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு ஊர்ல பத்தி நடந்து வச்சு போன வருஷம் ஆயுத பூஜைக்கு என்ன நடந்து வச்சு, இந்த மாதிரி புதுக்கோட்டை பக்கத்துலதான் கூலையான் விடுதின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நாடகம் பேசினவர் வந்து மாயகிருஷ்ணன். சரி, வண்டி கிடைக்கல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வண்டி கிடைக்கலங்க, சுத்தி முத்தி பார்த்துட்டு எந்த வண்டியடா தேடுறோம்னு சொல்லி இவர் கோரிப்பாளையம் வரைய போயிட்டார். நெட்டுக்கு வண்டியான்னு இருக்கு இங்க. ஆமா, அந்த கோரிப்பாளையத்துல. அட பரவாயில்லையா சொன்னா அதுவும் ஒத்தச்சேர் தான் இருக்கு. ஒத்தச்சேரா? ஆமா, ஒத்தச்சேரா. என்ன வண்டி? அந்த வண்டி தானே, புனையத்திர வண்டி. சரி, ஆபத்துக்கு பாவம்னு சொல்லி அந்த ஆள் இழுத்துட்டு வந்துட்டாரு புனையத்திர வண்டிய. சரி, கூட்டியா இருந்தா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு இங்க இருந்து தலைச்சுமையா சமத்துக்கு போறோம். பேக்கு மிருதங்க பெட்டி கட்டையெல்லாம் ஏத்தி வச்சாச்சு. ஏத்தி வச்சா சண்டை காடு நாருது. ஏத்தி வச்சதுக்கு எதுக்கா சண்டை? ஏன்னா ஒரு சேர் தானே, அந்த ஒரு சேர்ல அகர ஆறுமு வந்தா உட்காருவோம்ன்றேன். நீ கூட உட்கார வேண்டியதானயா? இவன் மாகிருஷ்ணன் சொல்றேன், நான் தான் உட்காருவோம்ன்றேன் அமைப்பாளர். அப்ப 2 பேரும் நான் சொல்லுவேன், அப்படியே 2 பேரும் உட்கார வேணாம். இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு, அந்த ஆள் எட்டி பாருங்க, சாம்சன் ஒரு ஆள் ரவுண்ட் வந்திருந்தாரு. சரி, உட்கார வைக்கிறான்னு சொல்லியாச்சு. உட்கார வச்சா சேர் கிட்டு ஆடுது. ஆடிட்டு போனா சேரை பிடிச்சிக்கிட்டாச்சு. போன வண்டி என்ன வண்டி? புன வண்டி, அமரர் ஊர்தி. ஆமா, ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தா ஊருக்குள்ள விட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, புனையத்திர வண்டியில நாடகக்காரன் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்ணியாச்சு, 1 கிலோமீட்டருக்கு ஆகிட்டு வண்டி நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி நாடகம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தா சம்போண்டு முருகன் வந்தார்ல. சரி, அந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் யூரின் பாஸ் பண்றது வந்திருக்கும் போது உச்சா வந்த உடனே அவரு அப்படியே அந்த வண்டி நிக்கிற இடத்துக்கிட்டே போய் அடிச்சிருந்திருக்காரு. சரி, டயர்ல தான் அடிச்சிருக்காரு. அவர் டிரைவர் சும்மா இருக்க கூடாதா? ஏய், ஆடுறாரு நாடகக்காரன் வந்த வண்டியில மூத்தர் அடிச்சுட்டு இருக்குது. நாடகக்காரன் வந்த வண்டியா? ஏன்டா புனையத்திர வண்டியிலடா நாடகக்காரன் வந்து அந்த அளவுக்கு கோவம் பொறுக்கல. அங்கிருந்து திடுன்னு வந்து நாடகக்காரங்க முதல்ல இறங்கி போய் குளிச்சுட்டு மறுபடி நாடகத்தை ஆரம்பிக்கலான்ட்டாங்க. அப்படியாப்பட்ட கதையெல்லாம் நடந்திருக்கு. உண்மை. இன்னொரு விஷயம் நடக்குது, இந்த தண்ணிட்டு இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த பணத்தை பத்தி பேசுறது இன்னொரு விஷயம். சொல்லுப்பா. 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவி செத்து போச்சு. இந்த கிழவி செத்து போனதுக்கு சரி கேதம் கேட்க போலாம்னு சொல்லிட்டு ஒரு மாலையை தூக்கி வாங்கி போட்டு போடலாம்னு மாலையை தூக்கிட்டு போனேன். போன கொட்டுக்காரி சரியான போத, கேதத்துல இருந்தே பூரா போத. மயங்காரன்ட்ட போய் தொட்டு போச்சுன்னா மயங்காரன் 4 பேர் 4 மக்கள் அவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். என்னோட இப்படி இருக்காங்க சொல்லி கடைசியில பாடியை தூக்கிட்டாங்க. பாடை கட்டி 4 பேர் தூக்கிட்டு போறேன். அந்த 4 பேரும் போத. ஒருத்தன் தெற்க வரேன், ஒருத்தன் மேற்க வரேன், ஒருத்தன் வடக்க வரேன், ஒருத்தன் கிழக்க வரேன். அந்த ஊர் சுடுகாடு வந்து இந்த கம்மாக்கரை ஓரத்துல போனேன். இங்கிட்டு போனா தண்ணி, இங்கிட்டு போனா முள்ளு. அந்த ஓரத்துலயே நடந்துகிட்டு இருக்கேன். தடுமாடி போன என்ன பண்ணி சேரட்டின் சகதி வலிக்கு விழுந்து கேளடி உள்ள விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள. மறுபடி வந்த ஊரை உள்ள அலசி கிளச்சி சகதியோட அந்த பணத்தை எடுத்து வச்சு மேல வச்சா மறுபடியும் சுடுகாட்டு கொண்டு போவாங்க. சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போனாங்க. கொண்டு போய்கிட்டு இருக்கையில இந்த பக்கத்துல சொல்லுவேன், சொன்னாரு மாப்பிள்ள இந்த ஆத்தா வச்சிருந்தாங்களா ஐஸ் பெட்டி, ஆமா அதுக்கு கீழே ஒரு பாட்டுல சொல்லி வச்சிருந்தேன், வா ஆளுக்கு ஒரு கட்டிங்கா போட்டு வருமா அப்படின்னு சொல்ல. இந்த முண்டைய பணத்தை வச்சுட்டு போயிருக்கணும்ல, மறுபடியும் திரும்பி பணத்தை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு போதும் மது எதுலாம் வேலை செய்யுதா அந்தந்த அளவுக்குலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால பேசக்கூடிய பேச்சுகளுக்கு பாடக்கூடிய பாடல்கள் எவ்வளவு கேட்கக்கூடிய பாரு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டுடுங்க. நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்ன படமையா இருந்துடுங்க, சோதரிகளை வாங்கிக்கணுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க.
வந்துருச்சு. சரி வயசான காலத்துல அடிக்க முடியாது. நுழையாது. ஒரு ஆளு ரசிக்கிறாரு இருக்கா, அவர் தான் தமிழர். மிச்சம் எல்லா பேரும் சைனா ஆப்பிரிக்கா இப்படித்தான். ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்திருக்கு. ஒரு அமெரிக்காக்காரன், ஆமா சரி, ஒரு பாகிஸ்தான்காரன், ஒரு இந்தியாக்காரன், 3 பேரும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வெளிநாட்டுல போய் மாட்டிட்டாங்க. ஆமா, தப்புன்னு டைம் கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. அப்ப அந்த நாட்டோட அதிபர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஏப்பா எங்க நாட்டு அதிபர் எங்க சட்டத்திட்டத்துப்படி நீங்க 3 பேர் கலாணி போயிருங்க, உங்களுக்கு பூரா ஷார்ட் அடி 100 சவுக்கடி வேணுமா இல்ல தூக்கு தண்டனை விடவான்னு கேட்டார். சரி, இவங்க 3 பேரும் நல்லா சோதிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு 100 சவுக்கடியே ஓதும் அப்படின்ட்டு. ஷார்ட்டுன்னா இரும்பு சாட்டை. செத்து போகும் ஆளு. ஆமா, கடைசி ஆசைன்னு கேட்டாங்க. அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க கடைசி ஆசைன்னு. ஐயா எனக்கு ஒரு 50 தலானியை எடுத்து முன்ன கட்டிக்கிட்டு எனக்கு சாட்டை வச்சு அடிங்க அப்படின்னு இருக்கேன். சரி, அதிபர் போட்டு அடிச்சிருக்காங்க கூலியார் ஊரா. 50 தலானி கட்டியாச்சுல, தலானி 25 அடிக்கு மேலே பிஞ்சிருச்சு, மறந்துருச்சு. 50 அடிக்கு மேல போன உடனே முண்டை சுருண்டு கீழே விழுந்துட்டேன். தூக்கு தண்டனையே போட்டுருங்கன்னு சொல்லி. ஆக செத்து போனேன்ப்பா. மறுபடி பாகிஸ்தான் இவர் இந்திய நாட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காங்க. நம்மால சரி, நம்மால தெளிவான ஆளா இருந்திருக்கேன். நம்மால என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு எப்படிப்பா கடைசி ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருடா, நம்மளுக்கு என்ன கடைசி ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்பத்தான் சொல்லியிருக்காரு, அவன் சொல்லியிருக்கேன் நம்ம இந்திய நாட்டுக்காரன். ஐயா ஒண்ணும் இல்ல, அவனுக்கு 50 தலானி கட்டினிய, எனக்கு 50 தலானிலாம் கட்ட வேணாம். அந்த பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கேன், பாகிஸ்தான்காரன், அவனை முதுகுல கட்டிக்கிட்டு அடிங்கயான்னு இருக்கேன். மொந்தும் போட்டிருக்காங்க. 100 அடியில பாகிஸ்தானுங்க செத்து போனேன். இந்திய நாட்டுக்காரனுக்கு மூளை எவ்வளவு யோசிச்சிருக்கு பாருங்க. கிடையாது, அடுத்தால மாட்டி விட்டு போடுறேங்க. ஐயா இருங்கய்யா, உண்மையிலுமே ஒரு ஆளு வலிக்கு விழுந்துட்டான்னா நம்மளால தூக்கி விட மாட்டேன், சிரிப்பேன். உண்மை அதை வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கல, டீச்சர் ஒரு பிள்ளைய போட்டு அடிச்சுன்னா மற்றவங்கள சிரிக்க முடியும். ஆனா அந்த பிள்ளைக்கு வாங்கையில் அழுக துடிக்க. ஆனால் எவனையும் கெடுத்து போடாது. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறது பெருசு கிடையாது, 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறது பெருசு கிடையாது. அப்புறம் அவன் எப்படி வாங்கினான்டா அது மாதிரி வாங்கினான். அதை விட்டு 5 லட்ச ரூபாய்க்கு கடை வாங்கிட்டு போய் வீட்டை சுத்தி, அந்த புது வீட்டை சுத்தி எலுமிச்சம்பளத்தையும் தேங்காயும் சோறு வீட்டு தோண்டி பதிச்சு வைக்க கூட, செய்வன் வைக்க கூடாது. 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாங்க. ஆமா, வயிற்றுச்ச விடக்கூடாது. இப்ப சாமியை கும்பிடுற மாதிரி தெரியல, சாமியை ஏமாத்திட்டும் செய்யுது. எப்படி இப்ப நல்லா யோசிச்சு பாரு. இப்ப சாமி முட போறாங்க கூட என்ன நேர்த்தி கடை வைக்கிறாங்க, பொங்க வைக்கிறோம், மசூர் ஊத்துறிய போன உடனே மொட்டை வரும்ன்றது. ஏன் ஒரு விரலை வெட்டி கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியானா, ஏன் ஒரு காலை வெட்டி கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியானா, இந்த முடி மட்டும்தான் முளைக்குங்கிறனால அந்த முடியை மட்டும் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி சாமியை ஏமாத்திட்டு வந்துடுறேன். இப்ப சாமி கும்பிட போற மாதிரி தெரியல. அப்புறம் பூரா சாமியை திட்ட, சாமி எங்கேயோ கும்பிடணும் அங்கேயே கும்பிடுவேன். இதை விட்டு தனியா ஒரு இடத்துல போய் கும்பிடுவேன், பாத்ரூம்ல உட்காந்து கும்பிடுவேன். நேரத்துலாம் புதுக்கோட்டை பாத்ரூம்ல ஒருத்தன் கும்பிட்டு இருக்கேன் சாமியை. அந்த முண்டைக்கு வெளிக்கு வரல, முதல்ல முருகாண்ட முக்குனேன். என்னடா முருகாண்டா இது போன் பேசுறானான்னு நினைச்சுட்டு நான் பக்கத்துல இருந்தேன். மறுபடியும் முருகா வந்துருண்டேன். நான் பக்கத்துல ஏ அப்படின்ட்டேன். மறுபடியும் முருகாண்டேன். அட முண்டை, நேற்று 4 புரோட்டா தின்றுருந்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை வாங்கி திட்டீங்கன்னா சதன்னு வெளியே வரப்போகுது. இதில் பாத்ரூம் உட்காந்துட்டு முருகனை கூட்டினா முருகன் திருச்செந்தூர்லேருந்து மயிலில் வரணும் வேலை கொண்டு குண்டியில் ஊற்றி எடுப்பார். அப்படியே அப்படி ஆளுகள்லாம் இருக்கேன் விண்ணாணி ஊரா. என்ன முன்னேறமாக விடக்கூடிய உமதூர் நல்ல ஒரு சத்திய மங்கலம் ஸ்ரீ கோட்டைக்கருப்பர் சுவாமியின் ஆயுத பூஜையை முன்னிட்டு 43ஆம் ஆண்டு அன்புடைய நிகழ் மகரமாசி குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி 11/10/2024 வெள்ளிக்கிழமை 20 மணிக்கு ஸ்ரீ கோவில் மகர்ந்துள்ள
சிங்கார கலையரங்கில் தமிழகத்தில் தலைசிறந்த கதாபாத்திரம் மாணது ஸ்ரீ வள்ளியம் நாடகம் ஒரு நிமிஷம் நடக்கிறோம். இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகை சிகாவில் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்தக்கூடியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்ற தரக்கிற தாய் என்று விடிவு நடிப்பு நடிப்பின் நடிப்பின் இளவரசர் நடிப்பின் மாமேதை எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமான அருமை என்னார் மதுரை திருப்பூணத்திற்கு அருகாமையுள்ள கீழ்ராணியத்தைச் சேர்ந்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்த ஒருத்தராக தோன்றுவார்கள். கோயிலின் குரலோவியம் குயிலிசை கோயிலவாணி சின்னஞ்சிறு வயதாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் ரசிகர் மத்தியில் நீங்கா இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தனது இனிய காலத்தினால் ரசிகர் மத்தியில் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அருமையை சகோதரி மதுரையைச் சேர்ந்த அருமை சகோதரி மீனாட்சி அவர்கள் மத்தியில் சொல்லிநாயகமாக நடிப்பார்கள். சொற்போர் அரசி காடப்பிரியர் கழகப்பிரியர் பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லு இதிகாச சுடர் இலக்கிய இடி புராணம் உரசு என்று அழைக்கப்படும் எனது ஆரியூர் சகோதரர் இனிய நண்பனுமாகிய எனது செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த எஸ். ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு ஆறு கழகப்பிரியராக நடிப்பார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு சக்கரவர்த்தி தனது விரல் வளத்தினால் தனது குரல் வளத்தினால் சிவில் கூட்டக்கூடிய ஆறுமணிய கலையரசு எனது அருமை என்னார் நமது திருப்பூணத்திற்கு அருகாமையுள்ள கல்விமொழி மாறும் எடுத்த ஜி.கே. சந்திரன் அருமை மாமா அவர்கள் மாணவமாகிய கே.எம். மணிமாறன் அண்ணார் ஒரு மத்தியில் அருமை மின்பாடு சேர்ப்பார். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஈரெலும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் வாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரல கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அன்னாடம் கூட கொடுத்து நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்து ஆள் காட்டி விரல கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட கொடுத்து நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு ஸ்லேட் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறிப்ப அம்மா 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 கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறிப்ப காய்ச்ச வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்சு என் முள்ள கழுத்தருந்து 8 ஊரும் சொல்லி வச்சு தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஆராரிரோ ஆராரிரோ
அவருடைய மிருதங்க போல் மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி முரசு வெற்றி முரசு எனது அருமை என்னார் நம்ம திருப்பூணத்திற்கு அறியாமல் இடைவெட்டியைச் சேர்ந்த பிபி கண்ணன உருவத்தில் மிருதங்கத்தில் தபலாய் சேர்ப்பார். அதனடியாக இணையாக துணையாகவும் பலவாத்தி புகழ் பலவாத்தி சிகரத்து மூவிசை வேந்தன் மூவிசை மாமேதை அண்ணாத அன்பு வாத்தியார் புளியங்குளத்தைச் சேர்ந்த கே சத்தியவான் அவர்கள் மாடமாகிய காரியாபட்டி கருகாமையில் உள்ள தண்டியனந்தெல்லாம் குண்டியனந்தெல்லாம் தெரியல தண்டியனந்தலை சேர்ந்த எஸ்பி சரகர உருமூர்த்தி ஆல்ரவுண்ட் மற்றும் கீழ் ரவுண்ட். கைதட்டி அனைத்துலகும் நன்றி. இந்த வணக்கம் அதுக்கடுத்தபடியாக மதுரை. ஆமா மதுரை. அதுக்கடுத்தபடியாக அன்பானை முறைகளை அழைத்து செல்லக்கூடிய தாய் நிதியக்கூடிய தான தலைவத்தால் லய மாமேதை லய சக்கரவர்த்தி எனது அருமை அப்பா முக்குடியைச் சேர்ந்த திருப்பூரத்திற்காக முக்குடியைச் சேர்ந்த முத்துராஜ் அவருக்கு மத்திய தாளம் செய்ப்பார். போதுமா விடிய விடிய உசுர கொடுத்து பாடினா ஒருத்தர் வாய்ச்சாரு விடிய விடிய வாசிக்கணும். விடிய விடிய வாசிக்கணுமா? அவருக்கு மைக் வச்சியா? உங்களுக்கு தான் பெரிய அவருக்கு மைக் வையா? அதுக்கு அடுத்தபடியாக சிறந்தாழ்ந்த முறையில் அன்பான ஒளிவெளி ஸ்தாபனம் சிறந்த விருதில் ஒழிக்கக்கூடிய ஒளிவெளி ஸ்தாபனம் தேட கிடைக்காத லைட் ஹவுஸ் கீழூர் மாணவர்கள் எடுத்த MAM சவுண்ட் சர்வீஸ் சிறப்பு சிறப்பு. அவர்களுடைய பக்தகுடியில் பொதுமக்களும் விருந்தராக வருகை பிடிக்க கிராம பொதுமக்கள்
சத்தியமங்கலம். நானும் சத்தியமங்கலம் நினைச்ச உடனே அங்கே இருக்குவாரு வீரப்ப. அடே அது சத்தியமங்கலமா? சக்கியமங்கலம். அது நான் நினைச்சது வீரப்ப ஒழிஞ்ச இடம் சத்தியமங்கலமா இருந்திருக்கா, அந்த ஊர்லயே போட்டு வச்சிருக்காங்க. குண்டி குளத்திலுமே நினைச்சேன். கடைசியில் புதுக்கோட்டை சத்தியமங்கலம் இப்போதான் எனக்கு தெரியுது. அதுபடியாக அருளான முறை நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களுக்கு உங்களையும் அறிவித்தது நாடக அமைப்பாளர், நாடக பொறுப்பாளர் புதுக்கோட்டை ஆதனக்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள சோத்துப்பாளையம் எடுத்த எங்களது அருமை ஐயா டி வேல்மயில் மகன், எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் முன்னாள் பொருளாளருமாகிய டிவி ராஜேந்திரன் அவர்கள் நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கார். இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்திர காத்து கொண்டாட எடுத்துரைத்து அதுக்கடுத்து எல்லாருமே சொல்லியாச்சு. முக்கியமான ஆள் பேரை சொல்ல போறேன். ஆனால் இந்த புள்ள வந்துச்சுன்னா கூட்டம் அல்ல. இன்னைக்கு தான் எல்லாட்ட போயில இல்லை, நல்லா இல்லை, ஒன்றும் பிரச்சனை. நம்மளே ஆடலரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன மயில், வந்திருக்கக்கூடிய இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு குயில். அந்த குயிலை சுத்தி தெரிகிற நீ ஒரு மயில். ஆமா, ஆனா அப்படியே அந்த புள்ள முன்னாடியே சங்கமே தெரியுதா? இருக்காங்களா? நான் கிடையாது, நான் கிடையாது. அபிநய நாட்டியக்காரன் வியாதி சிங்கிச்சா. பேரே சிங்கிச்சாவா? என்னடா சிங்கிச்சான்றியா? எங்க அண்ணன் வச்ச பேர் வந்து எம்எம்ஆர் அண்ணன் வச்ச பேர் வந்து சிங்கிச்சா. நான் வச்ச பேர் வந்து சுஜாதா. அவங்க வீட்டுல வச்ச பேர் வந்து சிந்துச்சா. அவன் என்னத்த சிந்துச்சுன்னே தெரியல. சிந்துச்சா, மூக்க சிந்துச்சா, சிந்துச்சா வந்து டான்சர் காமி. நிலவு சேல கட்டி நடக்குது பொன்னா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா, நடந்தா தென்மதுர பாண்டியன் போல, நழுவுது பார்த்தது நீ இடுப்புல சேல, நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுரடி, கண்ணே உந்தன் சேல இனி கப்பு உள்ள ராசா உன்னை நானே வச்சுக்கிறேன், கட்டி கையா தாடி உன்னை நல்லா வச்சுக்கிறேன், இப்போதே அம்மாவா நீயானா ஆட முடியாது. என் பாடு என்னாலும் வாமா, வாசல் கருவேப்பிலையே நித்த மாமே மற்ற மல்லிகையே, ஊத குளிர் காத்து உனக்கு ஊசி முத்துரம் போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. சிங்கிச்சா வெளியே சிந்திச்சா சிங்கிச்சா சிங்கிச்சா. ஆமா, அது உங்களா பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வருவோம். உங்களை வரப்படும் உங்களால் உயரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் சண்முகராஜா மற்றும் இங்கு முதல் முறையாக அறிமுகப்படுத்தினது வந்து இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் டிவி ராஜேந்திர ஐயா தான். முதல்ல புதுக்கோட்டை சங்கத்தில் தான் இருந்தேன். அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டு இன்னைக்கு 30 நாள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோமா, அது காரணம் ஐயா தான். அதனால ஏஎஸ் ராக்கெட் ராஜா கமுதிக்கு இருக்காமல் இல்லை, ஏஎஸ் ராக்கெட் ராஜா ஏன்னா தப்பு மட்டும் 2 லட்சம் என்பதை எடுத்துரைத்து உள்ளே பொம்பளை பிள்ளை எழுதிடுமா என்னத்த இன்னொரு பாட்டு பாடுங்க. எனக்கு பாடணுங்களா? பூரியா அப்போ அந்த பிள்ளைக்கு மட்டும் பாட முடியுமா? ராசகருங்க பிள்ளைங்க பாடக்கூடாது. அவன் இவனுக்கு நான் பாடுறேன். என்ன இவனுக்கு அவன் எப்படி பையா அவனுக்கு நீ பாட்டு பாடுற? நான் பாடுறேன். அடியா தாடியா தாடியா அப்படியா? எங்கே போனாலே கந்தமுத்தி காட்டுக்குள்ளதான். திருவள்ளூரியை சேர்ந்த எனது உடன்பிறவா சகோதரர் சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும், அதை எடுத்துக்கொண்டு இருக்கும் கலைமூர்த்தியினார் அவர்களுக்கும், எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் உரிமையாளர் அருமையானார் அவர்களுக்கும், எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சிறந்தாத முறையில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தரும் வேணுங்க. ஒரே ஒரு சின்ன பிள்ளை சொல்லிக்க
சொல்லிக்கலாமா? நல்லா சாப்பிட்டோம்ல, அதை மறக்க முடியுமா? சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஆமா, கேட்பாங்க சோறு திண்டியெல்லாம் வேற என்னத்தையும் திண்டியெல்லாம் கேட்டக்கூடாதுல்ல. ஆமா, சாப்பாடு. ஆனா இன்னைக்கு கடை வந்து அடப்பு ஃபுல்லா, ஏன்னா ஆயுத பூஜைனால எல்லா கடையும் அடப்பு தேடி பிடிச்சி இந்த ஊரை தாண்டி அங்கே போய் ஒரு நல்ல கடையில் அருமையான முறையில் சாப்பாடு திருப்தியா. என்னடா கடை அடப்புனா என்ன பிராந்தி கடையா? ஏப்பா எல்லா கடையும் இன்னைக்கு பூஜை விட்டு அடைச்சி போட்டாங்கப்பா. அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்கல்வியாளர்களுக்கு மாபெரும் விழாக்கல்வியாளர்களுக்கு நன்றி என்று தெரிந்து கொண்டு அமைதியாக நாடகத்தை பக்க வேணுங்க ஆதரவு எங்களுக்கு தரும் வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க. தயவு செஞ்சு நாடகத்தை கொடுக்க வேணாங்க. தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க. மட்டும்போல நாடகத்தை பக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அழகின் ஊரங்காலிலே அகாலி தீசுவிலே குறிகொள்ள வாரியம்மா எங்க கோஜாக்கும் தெய்வமம்மா அம்மம்மா. பழையனூர் அங்காடியே, ஆகாடி திரிசூலியே, குறி சொன்ன பக்திகம்மா, எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா. நீ மலையனூர் அங்காடியே. கூட்டத்தில் கூத்துக்குளமும் பண்ணக்கூடாது, குமரிகளை குறுகுறுண்டும் பண்ணக்கூடாது. கூட்டத்திலே குற்றக்குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே கூத்துக்குளமும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுண்டும் பண்ணக்கூடாது. அங்கே இங்கே வேலை விட்டு நோண்டக்கூடாது. அங்கே இங்கே விரல விட்டு நோண்டக்கூடாது. பாட்டும் படல இல்ல, இந்த மழை காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குளிர் அடிக்கும். அப்ப எங்க கை போகாம அந்த அக்கல்லையும் இக்கல்லையும் காட்டுக்குள்ளையும் அவங்க காட்டுக்குள்ள விட்டாங்கன்னா ஒரு சுகமா இருக்கும். நேற்று ஒரு வய பண்ணிட்டு அப்படித்தான் முன்னாடி மழை வெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, அவசரத்துல இவன் காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு பதிலாக பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள ஓட்டிக்க. உன் கூட சேர்ந்தவனா இருப்பேன் போல. ஆமா ஆமா, அது பழைய கூட வார்த்தையா நீங்க. அங்கே இங்கே விரல விட்டு நோண்டக்கூடாது.